ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வால் விட்மன் எழுதுன அவுட் ஆஃப் த கிரெடில் என்லெஸ்லி ராக்கிங் அப்படின்னு ஒரு போயம் தான் பார்க்க போறோம். வால் விட்மன் இவர் எப்ப பானாரார் அப்படின்னா May 31, 1890 நியூயார்க் யூஎஸ், டைட் March 26, 1892 நியூ ஜெர்சி யூஎஸ். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் போயட், எசேயிஸ்ட் அண்ட் ஜேர்னலிஸ்ட். அமெரிக்கன் ஹிஸ்டரியில வந்து இவர் முக்கியமான ஒரு ஆர்த்தர் அப்படின்னு சொல்லலாம். இவர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவரோட மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா டிரான்சென்டென்டலிசமும் ரியலிசமும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். டிரான்சென்டென்டலிசம் அப்படின்னா என்னன்னா ஆழ்நிலைவாதம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ஆழ்மனசுல இருந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படி அதை பத்தியான ரைட்டிங்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ரியாலிட்டி பொறுத்து இவரோட ரைட்டிங்ஸ்லாம் இருக்கும். இவர் எழுதின ஒர்க் எல்லாம் நிறைய ஒர்க் வந்து கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டா இருந்திருக்கு. அதுல பர்டிகுலரா என்ன அப்படின்னா 1855ல எழுதின லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் வந்து ரொம்ப பேசப்பட்டது. இப்போ இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த போயம் அவுட் ஆஃப் த கிரெடில் என்லெஸ்லி ராக்கிங்கோ இந்த லீவ்ஸ் ஆஃப் த கிராசஸ் அப்படிங்கிற கலெக்ஷன் ஆஃப் போயம்ல இருந்து எடுத்தது தான். இந்த போயம் எப்போ எழுதுனாங்க அப்படின்னா 1859ல. இப்போ வந்து போயமுக்குள்ள போகலாம். இந்த போயம் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா ஆர்த்தர், அதாவது வால்ட் விட்மன் அவரோட சைல்டுஹுட்ல இருந்த ஒரு மெமரி வந்து மறுபடியும் சொல்ற மாதிரி எழுதியிருக்காரு. இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு என்னன்னா ஃபர்ஸ்ட் 22 லைன்ஸ் வந்து சிங்கிள் சென்டென்ஸ், அதாவது வித்தவுட் ஃபுல் ஸ்டாப், ஒரு ஃபுல் லைனுமே 1 to 22 லைன்ஸ்ல இருக்கும். இந்த போயம்ல கிரேடில் என்லெஸ்லி ராக்கிங்னு எதை சொல்றாங்க அப்படின்னா கிரேடல்னா தெரியும், தொட்டில். அது வந்து ஒரு எண்டே இல்லாம எப்பயும் ஆட்டிட்டே இருக்காங்களாம். இது எது ரெஃபர் பண்றாரு அப்படின்னா ஒரு ஒரு இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது. ஒண்ணு முடிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்து அந்த பிளேஸ்க்கு வேற ஒண்ணு வந்துடும். இப்ப வந்து குழந்தையே இருக்குன்னா அது தொட்டில போட்டு ஆட்டுறோம் அப்படின்னா இந்த உலகத்துல ஒரு குழந்தை மட்டுமா பிறக்கும் இல்லை, அதுக்கப்புறமேட்டி அடுத்தடுத்து வந்துட்டே இருப்பாங்க. அந்த கிரியேட்டர் வந்து இப்படி ஆட்டி விட்டுட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்னா போயிட் வந்து அவரோட சின்ன வயசுல நடந்த ஒரு மெமரி சொல்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க. Out of the cradle endlessly rocking, out of the mocking bird's throat the musical settled. Out of the ninth month midnight, over the sterile sands and the fields beyond, whether the child leaving his bed wandered alone, bareheaded, barefoot. என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைட்டில் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இது என்ன மாதிரி மெமரி அப்படின்னா ஒரு பேர்ட் வந்து அது ஒரு இடத்துல வந்து சத்தம் போட்டுட்டே இருக்கு. என்ன மந்த் அப்படின்னா 9th மந்த், அதாவது செப்டம்பர் மந்த் மிட் நைட்ல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த சின்ன பையனுக்கு வந்து அந்த சத்தம் கேக்குது, அந்த குருவியோட சத்தம். இது வந்து ஒரு ஷீசோர்னு வச்சுக்கோங்களேன். அந்த எதுக்குமே பயன்படாத அந்த ஸ்டெரிட் சான்ஸ்ல வந்து இந்த குழந்தை வந்து நடந்து போகுது. வெறுங்காலில் ஹேட்டோ இல்லை ஷூஸோ எதுவுமே போடாம நடந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், டவுன் ஃப்ரம் த ஷவர்டு ஹேலோ, அப் ஃப்ரம் த மிஸ்டிக் பிளே ஆஃப் ஷேடோஸ், ட்வின்னிங் அண்ட் ட்விஸ்டிங் ஆஸ் இஃப் தே வேர் அலைவ். ஹேலோ அப்படின்னா மூன்ஸ் லைட். அந்த மூன்ஸ் லைட்ல வந்து அந்த குழந்தை நடந்து போகும்போது சுத்தி இருக்க மரத்தோட ஷேடோஸ் எல்லாம் இருக்கும்ல, அது வந்து அந்த காத்து கசஞ்சு ஆடும்போது அப்பதான் தெரியுது அதெல்லாம் வந்து அலைவாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவுட் ஃப்ரம் த பேச்சஸ் ஆஃப் பிரையர்ஸ் அண்ட் பிளாக்பெரிஸ், ஃப்ரம் த மெமரிஸ் ஆஃப் த பேர்ட் தட் சாண்டட் டு மீ. ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த குழந்தை எதெல்லாம் தாண்டி போகுது. பிரையர்ஸ் அப்படின்னா முள் செடி, பீச் கிட்ட எல்லாம் அந்த மாதிரி புதர்லாம் இருக்குல்ல, அது பிளாக்பெரிஸ் இதெல்லாம் தாண்டி போகுது. அந்த குழந்தைங்க சுத்தி இருக்கிறது எதுவுமே இல்லை. எங்கேயோ வந்து ஒரு பேர்ட் சத்தம் போடுது, அதாவது அந்த பாடுது. அது மட்டும்தான் இந்த குழந்தைக்கு இருக்கு. எங்க பாடுதுன்னு தேடிட்டு இந்த குழந்தை வந்து போகுது. ஃப்ரம் யுவர் மெமரி சேட் பிரதர், ஃப்ரம் த ஃபிட்ஃபுல் ரைசிங் அண்ட் ஃபாலிங்ஸ் ஐ ஹியர்ட். இந்த இடத்துல பிரதர்னு சொல்றது என்ன அப்படின்னா அந்த பேர்ட், அதாவது ஒரு மேல் பேர்டு, அதோட ஃபீமேல் பேர்டை நினைச்சு அது பாடுது. ஓகேவா? அதோட சத்தத்தை கேட்டுட்டு போயிட்டு வந்து அந்த பேர்டு என்னன்னு ரெஃபர் பண்றாரு அப்படின்னா அவருக்கு பிரதர் மாதிரி சொல்றாரு. ரைசிங் அண்ட் ஃபாலிங்ஸ் ஐ ஹியர்ட் அப்படிங்கும்போது நீ வந்து வெளியில பாடுறது வந்து எனக்கு கேக்குது அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா ஃப்ரம் அண்டர் தட் எல்லோ ஹாஃப் மூன் லேட் ரைசன் அண்ட் ஸ்வாலன் ஆஸ் இஃப் வித் டியர்ஸ். ஓகே, இப்போ வந்து அந்த எல்லோ ஹாஃப் மூன் கீழே வந்து ஒரு மரத்துக்கலையா நின்றுட்டு அந்த மேல் பேர்ட் வந்து பெயின்ல பாடுறது வந்து கேட்டுட்டு இருக்காரு, எப்படி அது பாடுதுன்னு சொல்லிட்டு. இவர் வந்து அந்த பேர்டு வந்து பார்க்கல. ஃப்ரம் தீஸ் பிகினிங் நோட்ஸ் ஆஃப் இயர்னிங் அண்ட் லவ் தேர் இன் த மிஸ்ட். இப்போ வந்து நினைச்சு பாக்குறாரு இந்த பேர்ட்ஸ் வந்து அந்த ஃபீமேல் பேர்டு கூட இருக்கும் போதுல இருந்து இவர் பார்த்துட்டு இருக்காரு. இவர் நினைச்சு பாக்குறாரு பிகினிங் நோட்ஸ் அப்படிங்கும்போது முன்னாடி அந்த ஃபீமேல் பேர்டு இருக்கும்போது இந்த ரெண்டு பேர்ட்ஸும் சந்தோஷமா பாடிட்டு இருந்திருக்கு. அந்த மிஸ்ட் அப்படின்னா அந்த பனிக்காலத்துல வந்து பாடிட்டு இருந்திருக்கு. அதெல்லாம் இவர் கேட்கறாரு. ஃப்ரம் த 1000 ரெஸ்பான்சஸ் ஆஃப் மை ஹார்ட் நெவர் டு சீஸ். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு பார்த்தேன்னா எனக்கு இப்பயுமே வந்து 1000 ரெஸ்பான்சஸ் எனக்கு அது அப்போ கேட்கும் போதுமே எனக்கு மனசுல அவ்வளோ சந்தோஷமா இருந்தது, அவ்வளோ அவ்வளோ இது திங்கிங் இருந்தது. இப்போ அதை நினைச்சு பார்க்கும் போது எனக்கு அப்படிதான் இருக்குன்னு சொல்றாரு. From the myriad thens arose words, from the words stronger and more delicious than any. Okay, myriad அப்படின்னா இன்ஃபைனைட், ஒரு எல்லையே இல்லாம
தென்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல ஓகே அந்த எல்லையே இல்லாம அந்த இடத்துல இவரை கேட்ட அந்த மெமரிஸ்லாம் நினைச்சு பார்க்கும்போது இவர் மனசுக்குள்ள தோணுன அந்த ரெஸ்பான்சஸ் எப்படின்னா தோணுன அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் டெலிஷியஸ் மற்ற எல்லா விஷயத்தோட இது ரொம்ப அழகானதுன்னு சொல்றாரு. இப்ப இவ்வளோ நேரம் இவர் சொன்னதெல்லாம் இப்ப அவர் போயட்டா இருக்காரு, அவரோட சைல்ட்ஹுட் மெமரிஸை வந்து ஞாபகப்படுத்தி சொல்லிட்டு இருக்காரு. அதை நெக்ஸ்ட் லைன்ல சொல்றாரு, ஃப்ரம் சச்சஸ் நவ் தே ஸ்டார்ட் த சீன் ரீவிசிட்டிங். இப்ப நான் நினைச்சாலுமே அது மறுபடியும் வந்து எனக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்றாரு. as a flock twittering rising or overhead passing. okay flock அப்படின்னா group of cattle. இந்த ஆடு மாடெல்லாம் மேயும்ல, அது வந்து ஒரே இடத்துல மேயாது, அங்கேயும் இங்கேயும் போய் மேய்ஞ்சிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரிதான் எனக்கு வந்து அதோட ஞாபகமும். இப்போ வந்து அந்த பேர்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த மேல் பேர்டு பாடுதுன்னு நினைச்சேன், டக்குன்னு வந்து அந்த ஃபீமேல் பேர்டு மேல் பேர்டும் பாடும்போது சந்தோஷமா இருந்தாங்கன்னு நினைச்சேன். அது அந்த ஆடு மாடு மாதிரி என்னோட கற்பனைகள் என்னோட மெமரிஸுமே மாறி மாறி போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, பேர்ன் ஹித்தர் எரி ஆல் எலுட்ஸ் மீ ஹரிட்லி. அதாவது இப்போ வந்து இங்க நான் இருக்கேன், இப்போ இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. அது எப்படி இருக்குன்னா எலூட்ஸ் அப்படின்னா ஏமாத்துறது. ஓகே ஒரு மெமரி வந்து இன்னும் ஏமாத்திட்டு போயிடுது, அதுக்கப்புறம் இன்னொரு மெமரி அதுலயே எனக்கு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் எ மேன் எட் பை தீஸ் டியர்ஸ் எ லிட்டில் பாய் அகைன். இப்போ வந்து இப்படி அந்த மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ண இவர் வந்து அழ ஆரம்பிச்சிடறாரு. இப்ப இவர் வந்து போயிட்டு தானே இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நான் இப்ப என்ன ஃபீல் பண்றேன்னா மறுபடியும் அந்த சின்ன பையன் எனக்குள்ள வந்த மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் இவரு சொல்லிட்டு எங்க இருக்காரு அப்படின்னா ஒரு சீசோர் சாண்ட்ல வந்து இருக்காரு, அங்க வந்து உட்காந்துட்டு இருக்காரு, படுத்துட்டு இருக்காரு, எப்படி வேணா எடுத்துக்கலாம். அதான் நெக்ஸ்ட் லைன்ல சொல்றாரு, த்ரோயிங் மை செல்ஃப் ஆன் த சாண்ட் கம்ஃபர்டிங் த வேவ்ஸ். அங்க உட்காந்துட்டு வந்து அங்க அலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஐ சாண்டர் ஆஃப் பெயின்ஸ் அண்ட் ஜாய்ஸ் யுனைட்டர் ஆஃப் ஹியர் அண்ட் ஹியர் ஆஃப்டர். ஓகே இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப வந்து இவர் போயட் ஆயிட்டாரு. ஒரு போயட் அப்படின்னா எதை பத்தி வேணா எழுதலாம், பெயின்ஸ் பத்தி எழுதலாம், ஜாய்ஸ் பத்தி எழுதலாம். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நடக்கிறதோ இதுக்கு அப்புறம் நடக்க போறதை பத்தி நான் இப்ப வந்து எழுதலாம். நான் சின்ன பையனா இருக்கும்போது நான் எனக்கு எழுதுறது வந்து கஷ்டம், ஆனா இப்ப நான் போயட்ல இப்ப வந்து என்ன நடக்குதோ என் லைஃப்ல ரியாலிட்டியில என்ன நடக்குதோ அதை நான் எழுதலாம் அப்படின்னு சொல்றாரு. டேக்கிங் ஆல் ஹிண்ட்ஸ் டு யூஸ் தெம் பட் ஷிஃப்ட்லி லீஃபிங் பியாண்ட் தெம். ஓகே நான் வந்து என்னென்ன ஹிண்ட்ஸ் எடுக்கிறோம் அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம், ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு போயட்டோட வேலை அப்படின்னா ஒரு ஆர்டினரி திங் அது பின்னாடி வந்து என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து எழுதணும்னு சொல்றாரு. ரெமினிசன் அப்படின்னா ஒரு நினைவு, அதெல்லாம் வந்து மெமரியா நான் சொல்ற மாதிரி நான் எழுதலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு.